உடுப்பியில் உள்ள ஒரு பூங்காவிற்கு ஒரு 25 வயது அழகான பெண் தினமும் வந்து கொண்டிருந்தாள். அவள் பால், ரொட்டி மற்றும் பிஸ்கட்டுகளை கொண்டு வந்து அங்கிருந்த நாய்களுக்கு உண்ண கொடுத்தாள். அந்த பெண் தினமும் 1 மணி நேரமாவது அங்கு அமைதியாக நேரத்தை செலவிடுவாள். ஆனால் ஒரு நாள் அவள் அங்கு அமர்ந்திருக்கும் போது அங்கிருந்த ஒரு பையன் அவளை வினோதமான கண்களால் பார்ப்பதை அவள் கவனிக்கிறாள். அந்த பையன் மிகவும் கஷ்டத்தில் இருப்பது போல் தோன்றினான். அவன் உண்மையில் மிகவும் சிரமத்தில் இருந்தான். அப்போது அந்த பெண் அவன் அருகில் சென்று அவனது கஷ்டத்தை பற்றி கேட்டு அவனுக்கு உதவவும் செய்கிறாள். பெண்ணின் உதவியை பெற்ற அந்த பையன் தன் கஷ்டம் ஓரளவு எல்லாம் சரியான பிறகு அந்த பெண்ணுக்கு நன்றி சொல்ல வந்தான். அப்போது அந்த பெண், நான் உனக்கு உதவி செய்தது போல் நீயும் அதற்கு பதிலாக எனக்கு ஒரு உதவி செய் என்று கேட்கிறாள். சரி மேடம், என்ன உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று அந்த பையன் அந்த பெண்ணிடம் கேட்டான். அப்போது அவள் ஆசை நிறைந்த கண்களால் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்களை பார்த்த உடனேயே அந்த பையனுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. உங்கள் ஆசையை நிறைவேற்ற நான் கடமைப்பட்டுள்ளேன் என்று சொல்லி அந்த பெண்ணை அழைத்து கொண்டு போய் செய்த காரியம். இந்த கதை ரேகா என்ற 24 வயது அழகான பெண்ணை பற்றியது. இந்த பெண் ஒரு பணக்கார குடும்பத்தின் மருமகள் ஆவாள். இவளுக்கு பணம், தங்கம், வெள்ளி எதற்கும் குறைவில்லை. இவள் தினமும் ஒரு பூங்காவிற்கு சென்று அங்குள்ள நாய்களுக்கு பால், ரொட்டி மற்றும் பிஸ்கட்களை கொண்டு வந்து அங்கிருந்த மண் பாத்திரங்களில் போட்டு வந்தாள். நாய்கள் வந்து அவள் முன்னும் பின்னும் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த பெண் ஒரு மேஜை மீது உட்கார்ந்து அந்த நாய்கள் சாப்பிடுவதை பார்த்து போனில் யாரிடமாவது பேசிக்கொண்டு அமைதியாக 1 அல்லது 2 மணி நேரம் அங்கேயே நேரத்தை செலவிடுவாள். அதன் பிறகு வீட்டிற்கு திரும்பி செல்வாள். தினமும் இதுவே அவளது வேலையாக இருந்தது. ஆனால் 2-3 நாட்களாக ஒரு 25 வயது மனோஜ் என்ற பையனும் அதே பூங்காவிற்கு வந்து கொண்டிருந்தான். அவன் மிகவும் வினோதமான கண்களால் ரேகாவையே பார்த்து கொண்டிருந்தான். அதே போல் அங்கிருந்த அந்த ரொட்டி, பாலையும் நாய்கள் சாப்பிடுவதையும் பார்த்து கொண்டிருந்தான். இப்படி ஒரு நாள் அந்த பையன் ரேகாவிடம் சென்று, மேடம், எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது, இந்த ரொட்டியை எனக்கு சாப்பிட கொடுக்கிறீர்களா என்று கேட்டான். அவள் இல்லை இல்லை, இது நாய்களுக்கு மட்டுமே என்றாள். அப்போது மனோஜ், ஏன் மேடம், இந்த நாய்கள் சாப்பிடுவது போல் நானும் சாப்பிடலாமே என்று கேட்டான். அவள், இல்லை, இது 2 நாட்களுக்கு முன்பே காலாவதியான ரொட்டி, இது மனிதர்கள் சாப்பிட உகந்ததில்லை என்று சொன்னாள். பரவாயில்லை மேடம், காலாவதி ஆனாலும் பரவாயில்லை, நான் இதையே சாப்பிடுகிறேன், கொடுங்கள் என்றான். அப்போது ரேகா, இல்லை, வேண்டாம் வேண்டாம், உனக்கு மிகவும் பசியாக இருக்கிறதா என்று கேட்டாள். மனோஜ் ஆமாம் என்று தலையசைத்தான். ரேகா மனோஜை அங்கிருந்த மேஜை மீது உட்கார சொல்லி பூங்காவிற்கு வெளியே சென்று அந்த பையனுக்காக உணவு வாங்கி வருகிறாள். மனோஜ் 2-3 நாட்களாக மிகவும் பசியுடன் இருந்தான். அவன் அந்த உணவை பார்த்து எல்லாவற்றையும் அவசர அவசரமாக சாப்பிட்டு விட்டான். பிறகு ரேகாவுக்கு நன்றி சொன்னான். ரேகா பரவாயில்லை என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பி சென்றாள். மறுநாள் காலையில் 9 மணிக்கு ரேகா வழக்கம் போல் பூங்காவிற்கு வந்தாள். மனோஜ் முந்தைய நாட்களைப் போலவே அங்கேயே உட்கார்ந்திருந்தான். ரேகா அங்கிருந்த நாய்களுக்காக ரொட்டியும் மனோஜிற்காக முதல் நாளிலேயே உணவு பண்டங்களையும் வாங்கி வந்திருந்தாள். மனோஜை அருகில் அழைத்து சாப்பிட சொன்னாள். ஆனால் மனோஜ் வேண்டாம் மேடம் என்று கொஞ்சம் கூச்சப்பட்டான். தினமும் இப்படி சாப்பிட்டால் இவர்களை பற்றி எல்லாரும் என்ன நினைப்பார்கள் என்று யோசித்தான். பரவாயில்லை, எனக்கு தெரியும், உனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது, வா வந்து சாப்பிடு என்று ரேகா மீண்டும் மீண்டும் சொன்னாள். மனோஜ் மிகவும் பசியுடன் இருந்தான். வந்து எல்லாவற்றையும் சாப்பிட்டான். அப்போது ரேகா, உன் பெயர் என்ன என்று கேட்டாள். என் பெயர் மனோஜ் என்றான். நீ எங்கே வசிக்கிறாய் என்று கேட்டபோது, நான் இங்கேயே இந்த பூங்காவில் தான் வசிக்கிறேன் என்றான். நீ எந்த ஊரிலிருந்து இங்கு வந்தாய் என்று ரேகா மனோஜிடம் கேட்டாள். அப்போது மனோஜ் தனது கதையை விரிவாக கூறினான். நான் கோவையில் ஒரு கிராமத்திலிருந்து வந்தேன். என் தந்தை என்னை மிகவும் அடிப்பார், வேலைக்கு ஆகாதவன் என்று சொல்வார். இதையெல்லாம் தாங்க முடியாமல் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற வெறியுடன் இங்கு வந்தேன். இப்போது மழைக்காலம், மிகவும் மழை பெய்து கொண்டிருப்பதால் எனக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை. அதனால் கடந்த 10 நாட்களாக இங்கேயே அலைந்து கொண்டிருக்கிறேன். வேலை இல்லாமல் நீ இங்கு எப்படி இருக்கிறாய்? வீட்டிற்கு திரும்பி போ என்று ரேகா சொன்னாள். இல்லை மேடம், வீட்டிலிருந்து ஓடி வந்தேன். இப்போது எந்த முகத்தை வைத்துக்கொண்டு திரும்பி போவது? நான் இங்கேயே ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கொண்டே இருப்பேன் என்றான். இரவு எங்கே தூங்குவாய் என்று கேட்டபோது, இங்கேயே பூங்காவில் தான் தூங்குவேன் என்றான். அதிக மழை வந்தால் ஏதாவது கடையின் ஷட்டருக்கு கீழே சென்று தூங்குவேன் என்றான். இதை கேட்ட ரேகா மிகவும் வருத்தப்பட்டாள். பிறகு அங்கிருந்து வீட்டிற்கு கிளம்பி சென்றாள். அந்த இரவு முழுவதும் மிகவும் பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது.
மூன்றாவது நாளும் பலத்த மழை பெய்தது. மனோஜ் ஒரு ஷட்டருக்கு கீழே உட்கார்ந்திருந்தான். ரேகா தினமும் எந்த பாதையில் வருவாளோ மனோஜ் அதே பாதையை பார்த்து கொண்டிருந்தான். பூங்கா முழுவதும் மழை நீரால் நிரம்பி போயிருந்தது. மழை அதிகமாக இருந்ததால் அன்று எந்த நாய்களும் அங்கு காணப்படவில்லை. ரேகா மேடம் இன்று வருவாளோ இல்லையோ என்று மனோஜ் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே சுமார் 10 மணிக்கு ரேகா குடை பிடித்து கொண்டு அங்கு வருகிறாள். வந்து அங்குமிங்கும் பார்த்து கொண்டிருந்தாள். நாய்கள் எதுவும் காணப்படவில்லை. மேடம் என்னை தான் தேடுகிறார்களோ என்று நினைத்து மனோஜ் ஷட்டருக்கு கீழிருந்து எழுந்து அவள் முன் வருகிறான். அவனை பார்த்த ரேகா வாயால் மனோஜ் என்று அழைத்து அவன் மீதும் குடைபிடிக்கிறாள். ஏனெனில் மழை மிகவும் பலமாக பெய்து கொண்டிருந்தது. நான் இன்று இங்கு வர நினைக்கவில்லை. என் அத்தையும் எங்கே போகிறாய் இவ்வளவு மழையில்? உள்ளே வா என்று சொன்னார். ஆனால் நான் உனக்காக உணவு கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கு தெரியும் உனக்கு பசியாக இருக்கும் என்றாள். இதையெல்லாம் கேட்ட மனோஜின் கண்களில் கண்ணீர் வந்தது. அப்போது ரேகா, அழாதே மனோஜ், எல்லோருக்கும் கெட்ட நேரம் வரும், ஆனால் ஒரு நாள் நல்ல நேரமும் வரும், இதை சாப்பிடு என்று சொல்லி மேலும் 5000 ரூபாய் அவன் கையில் கொடுத்து, மனோஜ், முதலில் உனக்கு இருக்க ஒரு அறையை கண்டுபிடி, பிறகு வேலையை தேடு என்று சொன்னாள். சரி மேடம், மிக்க நன்றி என்று சொல்லி அந்த நிமிடத்திலிருந்தே மனோஜ் அறை தேட தொடங்கினான். மறுநாள் ரேகா பூங்காவிற்கு வரும்போதே மனோஜ் குளித்து புதிய டிஷர்ட் அணிந்து அவள் முன் வந்து நின்றான். ரேகா, என்ன இன்று குளித்துவிட்டு மிகவும் புத்துணர்ச்சியாக தெரிகிறாய் என்றாள். ஆமாம் மேடம், எனக்கு வாடகைக்கு அறை கிடைத்து விட்டது, இப்போது வேலையையும் தேடுகிறேன் என்றான். இன்றும் ரேகா மனோஜிற்காக உணவு பண்டங்களை கொண்டு வந்திருந்தாள். இருவரும் மேஜையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். இந்த ரேகாவின் வாழ்க்கை கதை மிகவும் விசித்திரமானது. ரேகாவின் திருமணம் ரோகன் என்ற 45 வயது நபருடன் நடந்திருந்தது. ரேகா மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பெண். அவளது பெற்றோர் ரோகனின் வயதை பார்க்கவில்லை, ஏனெனில் அவன் மிகவும் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன். ரேகாவுக்கு 19 வயதாக இருக்கும்போது ரோகனுக்கு 40 வயதாக இருந்தபோது இவர்களது திருமணம் நடந்திருந்தது. ஏனெனில் அவனிடம் நிறைய பணம் இருந்தது. ஆனால் ரோகனுக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் ஆகிவிட்டது. அவனுக்கு 2 குழந்தைகளும் இருந்தனர். அவனது முதல் மனைவி விவாகரத்து பெற்று குழந்தைகளை இங்கேயே விட்டு சென்றிருந்தாள். பெண் 20 வயது மற்றும் பையன் 18 வயதுடையவர்கள். ரோகனின் குடும்பம் மிகவும் பெரியதாக இருந்தது. ரேகா திருமணம் செய்து கொண்டு இந்த வீட்டிற்கு வந்தபோது ஆரம்பத்தில் இவர்களுடன் பழகுவது அவளுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. ரோகன் மிகவும் நல்ல மனிதனாக இருந்தான். ஆனால் மாதத்திற்கு 1 முறை அல்லது 2 முறை மட்டுமே ரேகாவுக்கு நேரம் கொடுத்தான். மற்ற நாட்கள் எல்லாம் வேலை, வீடு, அலுவலகம் என்று அவள் பக்கமே பார்க்கவில்லை. தனது தந்தையுடன் சேர்ந்து அலுவலக வேலைகளில் மிகவும் பிஸியாக இருப்பான். ரோகன் ரேகாவுக்கு நிறைய பணம் கொடுத்தான். அவளுக்கு நிறைய செலவு செய்தான். ஆனால் அதற்கு பதிலாக அவளிடம் அதிகம் வீட்டு வேலைகளை வாங்கினான். அவர்கள் வீடு மிகவும் பெரியதாக இருந்தது. வீட்டிற்கு வேலைக்காரி வந்தாலும் வேலை அதிகமாக இருந்ததால் ரேகாவும் நிறைய வேலை செய்தாள். ரேகா தனது மனதின் எல்லா விஷயங்களையும் வீட்டு வேலைக்காரியிடம் சொல்வாள். அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்களைப் போல் இருந்தனர். ரோகனின் 2 குழந்தைகளும் ஹாஸ்டலில் இருந்தனர். மிகவும் துக்ககரமானது இந்த ரேகாவின் கதை. ரேகா யாரையாவது கஷ்டத்தில் பார்த்தால் அவர்களுக்கு உதவ முயற்சிப்பாள். அதனால்தான் அத்துணை பலத்த மழை வந்தாலும் கூட மனோஜிற்காக சமைத்து உணவு கொண்டு வந்திருந்தாள். மேலும் மனோஜிடம் நேரம் செலவிடுவது அதிகம் ரேகாவுக்கு பிடித்தும் போனது. அதனால் மீண்டும் வழக்கம் போல் ரேகா மறுநாள் காலையும் பூங்காவிற்கு சென்றாள். ஆனால் அன்று மனோஜ் அங்கு வரவில்லை. 2-3 நாட்கள் மனோஜ் அங்கு வரவே இல்லை. ரேகா மிகவும் கவலைப்பட்டாள். 4வது நாள் மனோஜ் பூங்காவிற்கு வந்தான். ஒருவரை ஒருவர் பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். ரேகா, இத்தனை நாட்கள் ஏன் வரவில்லை மனோஜ் என்று கேட்டாள். எனக்கு வேலை கிடைத்தது மேடம். இங்கேயே அருகில் உள்ள ஒரு பேக்கரியில் வேலை செய்கிறேன். காலை 9 மணிக்கு வேலைக்கு செல்ல வேண்டும். அதனால் தான் வரவில்லை என்றான். அப்படியா? எனக்கு தோன்றியது உனக்கு வேலை கிடைத்திருக்கும் என்று. எப்படி இருக்கிறது வேலை என்று கேட்டாள். மிகவும் நன்றாக இருக்கிறது மேடம். ஆமாம், உங்கள் வீடு இங்கேதான் இருக்கிறதா என்று கேட்டான். அப்போது ரேகா சிரித்துக்கொண்டே, ஓ, இப்போதுதான் உனக்கு நேரம் கிடைத்திருக்கிறது. என் வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்க என்றாள். இல்லை மேடம், எனக்கு நீங்கள் ஏதாவது சொல்லிவிடுவீர்களோ என்று பயமாக இருந்தது. அதனால்தான் கேட்கவில்லை என்றான் மனோஜ். ரேகா சிரித்துக்கொண்டே, என் வீடு இங்கு ஒரு காலனியில் இருக்கிறது என்று சொன்னாள். மனோஜ், தினமும் நீ காலை 9 மணிக்கு இங்கு வா என்றாள். இல்லை மேடம், 9 மணிக்கு வேலைக்கு செல்ல வேண்டும். பேக்கரி உரிமையாளர் 10 நிமிடம் முன்னதாகவே வர சொல்கிறார். நீங்கள் காலை 8 மணிக்கு வாருங்கள், நானும் வருகிறேன் என்றான். இருவர் மனதிலும் அதிகம் அன்பு வர ஆரம்பித்தது. ஒருவரை ஒருவர் பார்க்காமல் துடித்து கொண்டிருந்தனர்.
ரேகாவோ 9 மணிக்கு வருவதே மிகவும் கஷ்டம், இன்னும் 8 மணிக்கு வருவது முடியாத காரியம், வீட்டில் நிறைய வேலை இருக்கும் என்றாள். இன்னும் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது, இருக்கட்டும் விடு, உனக்கு விடுமுறை உள்ள நாளிலேயே சந்திப்போம் என்றாள். சரி என்று சொல்லி இப்போது இருவரும் மனோஜிக்கு திங்கட்கிழமை விடுமுறை இருந்ததால் அன்றே சந்திக்க தொடங்கினர். அவர்கள் இருவரும் இப்போது மிகவும் நெருக்கமாக இருந்தனர். ஒன்றாக நேரத்தை செலவிடத் தொடங்கினர். இப்போது இருவரும் தனிமையில் சந்திக்க வேண்டும் என்று மனதிற்குள் யோசித்துக் கொண்டிருந்தனர். இப்படி ஒரு நாள் ரேகா மனோஜிடம், உன் அறையை எனக்கு காட்ட மாட்டாயா என்று கேட்டாள். ஏன் காட்ட மாட்டேன் மேடம், வாருங்கள் போகலாம் என்று சொல்லி அவளை அவன் அறைக்கு அழைத்து சென்றான். அங்கு சென்ற பிறகு ரேகா மற்றும் மனோஜ் தங்கள் கண்களால் காதலை பரிமாறிக்கொண்டனர். இருவருக்கும் இடையேயான உறவு வளர்ந்தது. அந்த உறவு எல்லை தாண்டி செல்லவும் ஆரம்பித்தது. இப்போது ஒவ்வொரு வாரமும் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருந்தனர். இவர்கள் இருவரின் உறவு பற்றி ரோகனுக்கும் அவனது குடும்பத்திற்கும் தெரிந்ததும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரோகனின் பெற்றோர்கள் ரேகாவை மிகவும் மோசமான வார்த்தைகளால் திட்டினர். நீ ஒரு ஒழுக்கமற்ற பெண் என்று மிகவும் மோசமான வார்த்தைகளை சொன்னார்கள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ரேகா தலை குனிந்து நின்றாள். ஏனெனில் அவளால் ஒரு பெரிய தவறு நடந்திருந்தது. அவளது மாமனார் மாமியார் ரோகனிடம் அவளது பெயரில் இருந்த 25 லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு அவளை வீட்டிலிருந்து வெளியேற்றுமாறு சொன்னார்கள். அவர்கள் மிகவும் பணக்காரர்களாக இருந்ததால் வீட்டின் ஒவ்வொரு உறுப்பினர் பெயரிலும் வங்கியில் பணம் வைத்திருந்தனர். ஆனால் ரோகன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த துக்கமும் இல்லை. ஏனெனில் ரேகா மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தாள். அன்பின் தேவை அவளுக்கு இருந்திருக்கலாம். அதனால்தான் அவள் இந்த வேலையை செய்திருக்கிறாள். தவறு அவளுடையதல்ல, எல்லா தவறும் என்னுடையது. 40 வயதாகிய நான் வெறும் 19 வயது பெண்ணை, அதுவும் என் மகளை விட 1 வயது சிறிய பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டேன். அதுதான் நான் செய்த பெரிய தவறு. அவள் 5 வருடங்கள் தொடர்ந்து இந்த வீட்டை நிர்வகித்து இருக்கிறாள். நம் எல்லோரையும் மிகவும் நன்றாக பார்த்து கொண்டாள். ஒரு நாள் கூட அவளுக்கு பிறந்த வீட்டிற்கு செல்ல வாய்ப்பு கிடைக்கவில்லை. நான் சென்றால் இங்கு யார் வேலை செய்வார்கள் என்று நினைத்து அவள் போகவில்லை. இன்னும் எத்தனை நாட்கள் தான் அவள் இந்த வீட்டிற்காக உழைக்க வேண்டும்? அவளும் ஒரு பெண், அவளுக்கும் ஆசைகள் இருக்கும். அவளது தனிப்பட்ட தேவைகளும் அவளுக்கு இருக்கும். அது வெறும் பணத்தால் எல்லாம் கிடைக்காது என்று சொன்னான். இதையெல்லாம் கேட்ட ரோகனின் பெற்றோர்கள், நீ என்ன பைத்தியமாகிவிட்டாயா என்று திட்டினார்கள். பிறகு ரேகா தனியாக ரோகனிடம் சென்று, என்னால் ஒரு பெரிய தவறு நடந்துவிட்டது என்று மன்னிப்பு கேட்டாள். ரேகா, இதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ மனோஜுடன் சந்தோஷமாக இருப்பாய். அவன்தான் உன் எதிர்காலம். உனக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் தயவு செய்து என்னிடம் கேள். நான் எப்போது வேண்டுமானாலும் உனக்கு உதவுவேன் என்றான் ரோகன். இதை கேட்ட ரேகா தேம்பி தேம்பி அழுதாள். கடைசியாக ரோகன் கையை பிடித்து கொண்டு, என்னை மன்னித்து விடுங்கள், உங்கள் 25 லட்சம் ரூபாயை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாள். அப்போது ரோகன், அழாதே ரேகா, எனக்கு இந்த பணம் தேவையில்லை. என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது. இந்த பணத்தை நீயே எடுத்துக்கொண்டு போ. இதை வைத்துக்கொண்டு மனோஜுடன் ஒரு நல்ல வாழ்க்கையை நடத்து என்று சொன்னான். உனக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் எனக்கு போன் செய் என்றும் சொன்னான். பிறகு ரேகா முழு மனதுடன் அங்கிருந்து மனோஜுடன் அவன் கிராமத்திற்கு சென்றாள். அங்கு இருவரும் சேர்ந்து ஒரு தொழிலை தொடங்கினர். பிறகு இருவரும் ஒரு கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர். இப்போது இருவரும் மிகவும் அழகான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். இத்துடன் கதை முடிகிறது. இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்யுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.